வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் கதையை முடித்த தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்பு முடிவுகள் உட்பட எந்த ஒரு விவரத்தையும் வரும் 21 முதல் 23ஆம் தேதி வரை, அதாவது 48 மணி நேரத்திற்கு காட்சிப்படுத்த தடை விதித்தது தேர்தல் ஆணையம். அதாவது அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க சட்டப்பேரவைகளுக்கான பொது தேர்தல் அட்டவணையையும் கோவா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, நாகாலாந்து மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் உள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அட்டவணையையும் இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி வெளியிட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126 படி எந்த ஒரு தேர்தல் ஒரு வாக்குச்சாவடி பகுதியிலும் நிறைவடைவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னாக உள்ள 48 மணி நேர காலத்தில் தொலைக்காட்சி அல்லது அது போன்ற பிற சாதனங்கள் வாயிலா தேர்தல் தொடர்பான எந்த ஒரு விவாதத்தையும் காட்சிப்படுத்துவது தடை என செய்யப்பட்டிருக்கு. அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவும், ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 5 மணி வரையும், கேரளா மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவும், ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 5 மணி வரையும் பிரச்சாரம் போகிறது. மேலும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவும், ஏப்ரல் 21 மாலை 6 மணி முதல் 23ஆம் தேதி மாலை 6 மணி வரையும் போகிறது. மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவும், ஏப்ரல் 21 மாலை 6 மணி முதல் 23 மாலை 6 மணி வரையும், ஏப்ரல் 27ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 29 மாலை 6 மணி வரை பிரச்சாரம் போகிறது. அதனால் தொலைக்காட்சி, வானொலி அலைவரிசைகள் மற்றும் கேபிள் நெட்வொர்க்குகள் மேலே குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ஒளிபரப்பும் நிகழ்ச்சிகளில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது வேட்பாளருக்கு ஆதரவாக அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது தேர்தலின் முடிவை பாதிக்கக்கூடிய வகையில் அமைப்பாளர்களின் கருத்துகள், வேண்டுகோள்கள் உட்பட எந்த ஒரு விஷயமும் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆணையம் மீண்டும் வலியுறுத்தது. இதில் கருத்து கணிப்புகள் வெளியிடுவதும் அடங்கும். அதாவது ஸ்டாலின், ராகுல் காந்தி போன்றோர் தங்களுக்கு சாதகமான கருத்து கணிப்புகளை மக்கள் மத்தியில் டிவி மற்றும் ரேடியோ, வானொலியில் ஒளிபரப்ப செய்து தங்களுக்கான பாயிண்ட்ஸுகளை ஏற்ற பார்ப்பது, மக்கள் மத்தியில் மற்ற கட்சிகளின் வாக்குகளை சரிக்க இவ்வாறு திட்டம் தீட்டுவது இனி நடக்காது. அதற்கு தற்போது ஆப்பு வைத்துள்ளது தேர்தல் ஆணையம்.